தசா புத்தி பலன்லாம் எப்படி கணிக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா முக்கியமாக அதுதான் ராசிக்கு சொல்லப்படுவது கோச்சாரம், கோள்கள் சாரம், லைன் ஆஃப் தி பிளானட்ஸ். ஆனால் தசா புத்தி தான் பிறப்பு முதல் கொண்டு இறப்பு வரைக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் நம்மளை ஆழ்வார்கள். ப்ளஸ் அதோட ஒரு 20 விழுக்காடு மட்டுமே கோச்சாரம் ராசியை வச்சு சொல்கிறது. முதல்ல துலா லக்னத்தை எடுத்துப்போம். துலா லக்னத்துக்கு இப்போ சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் பாதகாதிபதி, 11 கூடிய பாதகாதிபதி. அவர் எங்கே இருக்கார் லக்னத்துக்குன்னு பார்க்கணும். யாரோடு இருக்கார், சேர்ந்து இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், நவாம்சத்தில் அவர் சுபத்துவமாக இருக்காரா பாபத்துவமாக இருக்காரா, அவரோட இணைந்த கிரகங்கள் என்னென்ன, பார்த்த கிரகங்கள் என்னென்ன, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். முக்கியமாக ஜோதிடம்ன்றது இவ்வளோ தாங்க, சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா வித்வான் வே லக்ஷ்மணன் ஐயாவும் பாலஜோதத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயாவும் சொல்கிறது இதே தான். சாரநாதனும், அதாவது அந்த ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் மறையக்கூடாது அந்த கிரகத்துக்கு, அவ்வளோதான். அப்படி மறையாமல் இருந்தாங்கன்னா, வலுப்பெற்று இருந்தாங்கன்னா அந்த திசை நல்ல யோக திசையாக அமையும். அதாவது சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் சூரியனுக்கு மறையக்கூடாது, அதே போல் சூரியனுக்கு சாரம் கொடுத்தவன் சூரியனுக்கு மறையக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இப்படி இருந்ததுனாவே அந்த திசை நல்லபடியான பலனை கொடுக்கும். இப்போ இந்த துலா லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரனுக்கு இவர் பகை, பாதகாதிபதி. ஆனால் எங்கே இருந்தால் பாதகத்தை செய்வார், 11 இருந்தால் மட்டும்தான் பாதகத்தை செய்வாரே ஒழிய மற்ற எல்லா இடத்துலையும் பாதகத்தெல்லாம் செய்ய மாட்டார். அது 9ஆம் வீட்டில் இருந்தால் பாதகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பார். 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தாருன்னா 8இல் மறைஞ்சு கெட்டுடுவார், பகை கொள்வார் சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்தில். அதனால் அங்கே கொஞ்சம் பிரச்சனை கம்மி தான். 12ஆம் வீட்டில் இருக்கிறது ஆட்சி பலம் பெற்று பலம் பெறுவார், அது சரி கிடையாது. 6ஆம் வீட்டில் இருக்கிறது 11 கூடியவன் 6இல் இருக்கிறது லாபத்தில் தடைபடும் என்றாலும் அங்கே 6ஆம் வீட்டில் இருக்கிறது எதிரிகளை வேணால் வெல்லலாம். மற்றபடி ஸ்தான பலங்கள் 4, 5இல் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. 3ஆம் வீட்டில் இருக்கிறது சுமார். இப்படி தான் நம்ம பலன் எடுக்கணும். இப்படி இருக்கிற சூரிய பகவானை லக்ன சுபர்களோ, அதாவது சுக்கிரனோ புதனோ, இயற்கை சுபகிரகமான குருவோ சூரியனையோ சிம்மத்தையோ பார்த்தார்னா பலன்லாம் மாறும். நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.